என்ன என்ன சிங்கப்பூர் மலேசியாலாம் போனீங்க போலுக்கு. சரி, சிங்கப்பூர் எப்படி இருக்கு? அப்படியே மக்களுடைய வாழ்நிலை ரொம்ப பெருசா சிங்கப்பூர் மாதிரி நம்ம இப்ப இருக்க முதல்வர் முன்னாடி மேயரா இருக்கும்போது கூட சிங்கப்பூர் மாதிரி சென்னை ஆகிடும் அப்படின்னாரு. சிங்கப்பூர் போயிட்டு வந்தீங்கன்னா அதோட பாதிப்பு உங்களுக்கு ஒரு வாரமாச்சும் இருக்கும். அப்படியா? எங்கேயாவது எச்சு துப்பிடக்கூடாது, குப்பை போட்டக்கூடாதுங்கிற. நீங்க அங்க எப்படி அதை ஃபீல் பண்ணீங்க? என்ன உண்மையிலேயே அந்த அளவுக்கு சுத்தமா நீட்டா வச்சிருக்காங்க. உண்மையிலேயே அவங்க பஸ்ல போனோம்னா முதல்ல எச்சரிக்கை. நாங்க ஏர்போர்ட்ல போய் கரெக்டா எங்களை வந்து 3:40 இறக்கிட்டாங்க. ஓ, நைட்டு அந்த ஒரு டைம் 3:40. இங்க இருந்து எவ்வளவு நேரம் ஆகுது அங்க போறதுக்கு? 3.5 மணி நேரம். சென்னையில 4 மணி நேரம். அது 3.5 மணி நேரம் தான் டைம். ஆனா 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இல்ல அங்கே சென்னை ஏர்போர்ட்ல நைட் ஏறியாச்சு. அதிகாலை 3:40 சிங்கப்பூர் டைமுக்கு போய் இறங்கிட்டோம். ஓஹோ. ஆனா அவங்க அதிகாலையில அங்க பயங்கர இருட்டா இருக்கு. ஆல்மோஸ்ட் 7 மணி வரைக்கும் இருட்டா தான் இருக்கு. அப்படியா? நைட்ல லைட் எல்லாம் இல்லையா அங்க? காலை 7 மணி. ஓ, அப்ப விடியறதுக்கு லேட் ஆகுதா? சூரியன் உதிக்கிறதுக்கு லேட் ஆகுது. இங்க நம்மள மாதிரி இருட்டா இருக்கு. 7:30 மணிக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி விடிஞ்சிச்சு. ஓ, நம்ம அதிகாலைக்கு இங்க 6 மணி இருக்க மாதிரி அங்க 7:30 மணிக்கு தான் அங்க வந்து விடியுது. அப்போ வந்து வண்டி வந்து எங்களை பிக்கப் பண்ணிட்டு போனாங்க. அது என்ன டூரிசமா? ஆமா, டூரிஸ்ட் செட்டப்ல தான். 25 பேர் 24 பேர் போயிருந்தோம். அதெல்லாம் பார்க்கும்போதே பஸ் எல்லாம் சும்மா சூப்பரா இருந்த மாதிரி இருக்கு. ஆமா, உண்மையிலே பஸ் எல்லாம் நல்லா அருமையா இருக்கு. கூட்டிட்டு போனாங்க. அங்க போய் அப்புறம் டிஃபன் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. பட் அப்பவே அம்மா சொன்னாங்க, பஸ்ல ஏறினோடனே அவர் சொல்லிட்டாரு, நீங்க தண்ணி வேணா இங்க வச்சு குடிக்கலாம், எந்த சாமான் பொருளையும் பஸ்ல உட்காந்து சாப்பிடக்கூடாது. ஓ, எதையும் பிஸ்கட் கூட பஸ்ல சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. அந்த மாதிரி அப்புறம் முதல்ல எச்சரிச்சுட்டான். $500 ஃபைனு, குப்பையை நீங்க போடுறதுங்கிறது உங்களுக்கு பத்தி தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைடு நம்ம கையில கொண்டு வர காசு அவ்வளவுதான் இருக்கும், ஃபைன் கட்டிட்டா போறது. ஆமா, அப்படி வந்து அந்த ஊரை பத்தி சொல்றாரு நிறைய. அதான் ஆக்சுவலா சிங்கப்பூருங்கிறது ஒரு 750 சதுர கிலோமீட்டர் தான். அப்படியா? சென்னையினுடைய அளவுதான் அது. சிங்கப்பூரோட ஒரு எல்லையில இருந்து ஒரு எல்லைக்கு நீங்க அதிகமா 1.5-2 மணி நேரத்துல போய் சேர்ந்துடலாங்கிற மாதிரி ஆன ஒரு விஷயம்தான். ஆனா சிட்டி கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கு. இப்போ சிட்டியை சுற்றி கொஞ்சம் ஊர் இருக்கு, புறநகருங்கிற மாதிரியான விஷயங்கள். 5 பெரிய ஸ்டார் ஹோட்டல்கள்லாம் அந்த பக்கம் தான் இருக்கு. சிட்டிக்குள்ளேயே மிகப்பெரிய கட்டிடங்கள். இப்போ அங்கே அந்த அரசு வந்து முதல்ல 99 வருஷத்துக்கு சிங்கப்பூரில் ஒரு அக்ரிமெண்ட் இருந்தது. அதாவது எல்லா உலக நாடுகள் எங்களுக்கு வந்து 10% விலை குறைந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சர்வதேச மார்க்கெட்டாக சந்தை சைனா ஏசியா கண்ட்ரிகள்ல இருக்கக்கூடிய வியாபார ஸ்தலமாக சிங்கப்பூரை வச்சிருந்தாங்க. 10% குறைவா அவங்க கொடுத்ததுனால அப்ப இந்தியா போன்ற நாடுகள்ல இருந்து வாங்கி கொண்டு போய் வெளிநாட்டுல இங்க விற்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 10% கம்மின்னு சொன்னா இங்க வந்து ஒரு நல்ல விலை கிடைக்கும். அதனால பர்மா பஜார் போன்ற வியாபார ஸ்தலங்கள்லாம் கடன் நல்ல வியாபாரமா இருந்தது. இப்போ 92-95க்கு பிறகு 93க்கு பிறகு அது வந்து உலகமயம் எந்த நாடு யாரு வேணா வாங்கலாம், யாரு வேணா விற்கலாம் அப்படிங்கிற விஷயம் உடனே சர்வதேச சந்தைங்கிற அந்த விஷயம் கொஞ்சம் அடிபட்டு போகுது. இருந்தாலும் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சீன பொருட்கள் நிறைய வருது, சீனாவுடைய மார்க்கெட்டிங் எங்கள்ல இருக்கு. இருந்தாலும் விலை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டாலர் வந்து 63 ரூபா, ஒரு ரூபாய்க்கு 63 ரூபா. சிங்கப்பூர் வெள்ளிக்கு 63 ரூபாய் நம்ம பணம். அதை வாங்கி தான் பார்க்கணும். அதை கம்பேர் பண்ணும்போது பல பொருட்கள் இந்தியாவை விட விலை கூட இருக்கு. ஓஹோ. இப்போ ஆல்மோஸ்ட் நீங்க டீ குடிச்சீங்கன்னா $5. அப்ப $5 $325 ஒரு டீ. ஏர்போர்ட்ல $5 கொடுத்தா $10 ஜூஸ் குடிச்சாலும் $5 தான், டீ குடிச்சாலும் $5. எப்படி பணம் அந்த நம்ம பணத்தை அங்க இது பண்றது? நீங்க சொல்றது நம்ம இங்க மணி எக்ஸ்சேஞ்ச் எல்லா இடத்துலயும் இருக்கு. நீங்க பாஸ்போர்ட்டை காமிச்சீங்கன்னா ஏர்போர்ட்லயே மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. நீங்க சொல்ற டீக்கு $325 போடுதுன்னா மத்த செலவு சாப்பாடு? ஆமா, அங்க சிங்கப்பூர்ல கொஞ்சம் காஸ்ட்லி தான், விலை எல்லாமே கூட தான். மற்ற பொருட்களோட கம்பேர் பண்ணும் இந்தியா விலையோட கம்பேர் பண்ண தங்கம் விலை ஆல்மோஸ்ட் கொஞ்சம் குறைவு. ரொம்ப குறைவுலாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் குறைவு. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா உடனடியாக வியாபார ஸ்தலம் நமக்கு வந்து இல்லை, உலகமயமாக்கல் சரினா உடனே அவங்க டூரிசத்திற்கான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்த ஆரம்பிச்சு இப்போ இந்த கடந்த 20-25 வருடம் 30 வருடங்கள்ல உலகமயமாக்கலுக்கு பிறகு அவங்க நிறைய டூரிசத்தை வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அங்கே இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா அந்த நாடுகளுக்கு விசா கொடுக்கறதுல ஒரு நிறைய கட்டுப்பாடுகளை வச்சிருக்காங்க. ஏன்னா விசா வந்து ஒரு ஆள் அங்கே போய் தங்கிடக்கூடாதுங்கிறதுல
உடல் உழைப்புக்கு தேவையான அது வேற வேலை எடுத்துக்கிறாங்க. அது விசா கொடுத்து நேரடியா கம்பெனி தான் இன்சார்ஜ். அங்க வேலை செய்யறவங்க நிறைய கட்டுமான வேலைகள் நடந்துகிட்டே இருக்கு. இந்தியா தான் அங்க டூரிசம்ங்கிறதுனால புதிய புதிய வடிவங்கள்ல கட்டுமான வேலைகள் பண்றாங்க. அது வேர்ல்டு கிளாஸ் பில்டிங் ஸ்ட்ரக்சர்லாம் அங்க ஒர்க் நடந்துகிட்டே இருக்கு. இது சிங்கப்பூரோட முக்கியமான அம்சமா சொல்லலாம். அங்க இதோட முக்கியமான இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, சிங்கப்பூர்ல வாழுகிற மக்களில் மலேய மக்களே அதிகம். மலேய மக்கள்னா மலாய் பேசக்கூடிய மலாய்ங்கிற ஒரு பேசக்கூடிய ஒரு மொழி. மலேசிய மக்கள் மலேசியாவிலையும் இந்த மலாய் தான் பேச மொழி. இல்ல இப்ப எனக்கு ஒரு டவுட் வருது. என்ன சொல்லுவாங்கன்னா, இது மலேசியாவோட இருந்த ஒரு பகுதி. ஆமா, அவங்க என்ன பண்றாங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்துல சிங்கப்பூரை தனியா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. எந்த விதமான வளமும் இல்லாத ஒரு மண்ணும்பாங்க. ஆமா, அப்போ அதாவது தமிழர்களும் சீனர்களும் கடுமையாக உழைச்சி பெரிய அளவு. அதனால அந்த மலாய மொழி அங்க இருக்கு. மலாய மொழி தான் அங்க பிரதான. மலாய மொழியும் ஒரு அம்சம். இந்தியாவில் தமிழ் மொழி அங்க, சீன அரசு மொழி ஆகி, மூணுமே அரசு மொழி. சைனா தமிழ் மலாய் மொழி அங்க அரசனுடைய மொழி. நாணயத்துல கூட இருக்கு. நாணயத்துல கூட சிங்கப்பூர்ல தமிழ் பேர் போட்டிருப்பாங்க. அப்ப அங்க தமிழுக்கு அவ்வளவு தூரத்துக்கு அங்க முக்கியத்துவம் கொடுத்து, நீங்க சொன்ன மாதிரி ஹிந்தி பேரை போடுங்கன்னு சொல்லும் போது கூட அதெல்லாம் முடியாது. ஏன்னா அங்க லிட்டில் இந்தியான்னு ஒரு ஊர் இருக்கு. அதே மாதிரி சைனா டவுன் ஒரு ஊர் இருக்கு. மலேசியா மக்கள் பொதுவா பரவலா இருக்கிறதுனால மலையா மக்கள் பேசக்கூடிய மக்கள் மலாய்ன்னு சொல்றாங்க. அந்த பரவலா இருக்கக்கூடிய மக்கள் அங்க இருக்காங்க. இதுல 60% மலாய் மக்கள், 25% சைனீஸ், ஒரு 11% பேர் தமிழ் இந்தியர்கள்னா அதுல தமிழர்கள் தான். 10% தமிழர்கள் தான் இருப்பான். 1% இந்தியர்கள், அதர் இந்தியர்ஸ் அப்படி இருப்பாங்க. அந்த அளவுக்கு சைனாவில் இருக்கு. அதுல இன்னொரு முக்கியமான சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, பெண்கள் குழந்தை பெத்துக்கிட்டா அரசு $6000 கொடுக்குது. $6000 நீ குழந்தை பெத்துக்க. ஏன்னா அங்க மக்கள் தொகையே 59 லட்சம் பேர் தான் மொத்தமே. மக்கள் தொகையே சென்னையில ஒரு கோடி. ரெண்டாவது குழந்தைக்கு $8000. ஓ, நீ மூணாவது குழந்தை பெத்துக்கிட்டா $10000. ஓ, மூணாவது குழந்தை எப்படி? அதனால இயற்கையாவே குழந்தை பெறும் தன்மை குறைஞ்சிருக்கா இல்ல எதனால? அதான் வரேன். அது என்ன காரணம்னா, பெண்கள் 85% பெண்கள் வேலைக்கு போறாங்க. ஓஹோ, இந்த ஹவுஸ் ஒய்ஃப்ங்கிற கான்செப்டே அங்க கிடையாது. ஓ, அந்த உளவியல் ரீதியா அந்த அவங்களுடைய இணைப்பு சரியான இது இல்லை. ஓஹோ, இல்ல 85% மக்கள் வேலைக்கு போறதுனால நான் ஏன் நிறைய குழந்தைங்களை பெற்றுக்கிட்டு கஷ்டப்படணும், எனக்கு ஒரு குழந்தை போதுங்கிற மனநிலையில தான் பெண்கள் பெரும்பகுதி இருக்காங்க. எனக்கு வருமானம், கவர்மெண்ட் கொடுக்குற வருமானத்தை விட நான் அதிகம் சம்பாதிக்கிறேன். குழந்தை 1 2 போனா பராமரிப்பு நான் என்னுடைய இதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் அங்க உள்ள ஃப்ரீயா இருந்துக்கலாமே ஃபீல் பண்றாங்க. அங்க உள்ள பெண்களுடைய மனநிலை. இங்க 100% ஆண்கள் வேலை பாக்குறாங்கன்னா 85% பெண்கள் வேலை செய்யறாங்க. ஹவுஸ் ஒய்ஃப்ங்கிற ஃப்ரீயா இருக்காங்க. அப்போ பொருளாதார ரீதியா வலுவா இருக்காங்க பெண்கள். அங்க பெண்கள் மட்டும் இல்ல, சிங்கப்பூர்ல உள்ள மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு. நீங்க அங்க கக்கூஸ்ல இருக்கக்கூடிய, இப்ப அமெரிக்காவை தான் சொன்னாங்க, கக்கூஸ்லயே உங்களுக்கு குடிக்கலாம், தண்ணி குடிக்கலாம். நம்ம அதே தண்ணி தான் கிச்சன்ல கூட வரணும், கிச்சன்ல. ஆனால் இங்க நம்ம இந்தியாவில எல்லாம் அதனை இன்னும் கற்பனை பண்ண முடியாது. அதுக்கான சூழல் இன்னும் நாள் இருக்கு. அங்க எல்லா இடங்கள்லயுமே தண்ணீர் சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி தான் தராங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, ஒரு பாட்டில் தண்ணி மினரல் வாட்டர் தான் வாங்கி குடிப்பேன்னு சொன்னா $10 நீங்க மினரல் வாட்டர் வாங்கி குடிக்கணும். 600 ஆச்சு. ஆமா, 1 லிட்டர் தண்ணி 600. சம்பளம் அதுக்கு சரியா இருக்கும். இல்ல, அங்க பெரும்பகுதி அந்த மாதிரி வாங்கி குடிக்கிற எண்ணிக்கை குறைவு. ஓஹோ, பாட்டில் வாங்கி குடிக்க மாட்டாங்க அவங்க. இதுதான் நம்ம மாதிரி ஆட்கள் தான், வெளியில இருந்து போறவங்க தான். இவங்க டூரிசம் செட்டப்ல எங்களுக்கு டெய்லி ஒரு பாட்டில் தண்ணி கொடுப்பாங்க. அது கூட அவங்க காஸ்ட்லியான விஷயம் அவங்களுக்கு. அது மொத்தமாக பண்ணுறதுனால ஒரு பாட்டில் தண்ணி கொடுப்பாங்க டெய்லி. இப்படி சிங்கப்பூரை ஒரு வழியாக முடிச்சுட்டு அந்த இப்போ அங்கே அந்த தட்பவெப்பமெல்லாம் எப்படி இருக்கு? இல்லை, அங்கே நல்லா இருக்கு. கிளைமேட் எப்பவுமே நல்லா இருக்கு. மழை பெய்யுமா, மழை பெஞ்சா கூட ஒரு அரை மணி நேரம் மழை பெய்யும். அது மாத்திரத்துக்கு அதுக்கு பிறகு அரை மணி நேரத்துக்கு பிறகு அந்த மழை பெஞ்ச அடையாளமே. வெயில் அதிகமா இருந்ததா? வெயில்லாம் கிடையாது. ஜூலை ஜூன் கடைசி தானே. இப்போ சுத்தி கடலா இருக்கனால ஒருவேளை அந்த காத்துக்கிற காத்தா இருக்குமோ? இல்லை, அப்படி தெரியல எனக்கு கரெக்டாக. ஆனால் வெயிலோட தாக்கம்லாம் என்ன அவ்வளோ அதிகமாகலாம் இல்லை, நல்லா இருந்துச்சு. வெயில் அதிகமாக சுற்றி பார்த்தோம். நிறைய
டூரிசம் பிளேஸ் நிறைய இருக்குது சுற்றி பார்க்க. நிறைய ஏஜென்ட் இருக்காங்களோ டூரிசம் பிளேஸ், இந்த டூரிஸ்ட் இது நிறைய இருக்காங்க. டூரிஸ்ட் கவர்மெண்ட்டே அதை கைட் இது பண்ணுறாங்க. நீங்கள் டூரிஸ்ட்டுங்களுக்கு எதை காட்டணும். ஸோ அது வந்து அந்த இடம் வந்து இட்ஸ் அ மெமோரியல் பார்க். ஸோ எவ்ரி ஆகஸ்ட் மந்த் வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கும். நம்ம யூனிவர்சல் ஸ்டுடியோன்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப போகணும் அப்படின்னு ரியலி ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. நமக்கு இருக்க இந்த கிஷ்கிந்தா இது மாதிரி தான். எம்ஜிஎம் மாதிரி, ஆனால் அது வேற லெவல்ல இன்னும் அதிகமாக வச்சிருக்காங்க. நிறைய என்டர்டைன்மெண்ட் விஷயங்கள் இருந்துச்சு. அதே மாதிரி வெளியிலையும் கடல்லையே ஒரு மியூசிக்கல் லைட்டிங் செட்டப். லைட்டுக்கு ஏற்ற மியூசிக் ஏற்ற மாதிரி லைட் பண்ணி பட்டாசு வெடிக்கிறது, ப்ரொஜெக்டரில் ஸ்க்ரீனிங் பண்ணுறது, ஒரு அங்கே ஒரு பின்னாடி ஒரு போட்டு வச்சு அங்கேருந்து ஒரு விஷயம் எல்லாமே ஒரே சைமல்டேனியஸாக நடக்குது. அங்கே ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்லைட் ஷோ அது ஒரு நடத்துனாங்க. அதே மாதிரி மோனோ ட்ரெயின் இருக்கு. எல்லா வசதிகளும் நடந்துகிட்டே இருக்கு. தூரம் தான் சொல்லுங்க. பஸ் ட்ரெயினும் இருக்கா? ட்ரெயின் இருக்கு. ட்ரெயின் இருக்கு. மொத்தமே 5 ஸ்டாப்பிங் தான். அங்கெல்லாம் 5 ஸ்டாப்பிங் அதிகமா போனா 1 மணி நேரம் போவோம். ஆமா, அந்த 5 ஸ்டாப்பிங் 4 ஸ்டாப்பிங் டிக்கெட் எடுக்க நம்ம ஒரு மாதிரி வச்சிருக்கானே. இல்ல எல்லாமே கார்டு இதெல்லாம் இருக்கு. அதுல இது பண்ணிக்கலாம். எல்லாமே நீங்க ஸ்வைப் பண்ணிக்கலாம். கார்டு அது அவ்வளவு. பஸ் பூரா ஏசி வச்சிருக்காங்களோ? விற்கும் போது கூட ஏசி போட்டு விட்டுறாங்க. நம்ம தான் ஓடும் ரன்னிங்ல தானே ஏசி போடுறோம். ஆஃப் பண்ணிடுவான். நிற்கும் போது கூட ஏசி. இப்போ இந்த அரசு நிர்வாகம் இருக்குல்ல, பொதுமக்களுடைய இது இப்போ நம்ம ஊர்ல கண்ணாப்பா பைய பஸ்ல யாரும் இது பண்ணாது. ஏன்னா வேலையை பாருமா இல்ல, அது ஒரு டிசிப்ளினை உருவாக்கிட்டாங்க. ஒண்ணு ஃபைன் மூலமா, இன்னொன்னு தொடர் பிரச்சாரங்கள் மூலமா. அந்த மாதிரியான சூழல்லாம் பார்க்கவே முடியல. நீங்க போக்குவரத்து வசதிகளை ரொம்ப ஒன்வே தான். மேக்சிமம் சின்ன ஊருங்கனால ஒரே வழி, ஒரு வழி பாதைகள் நிறைய வச்சிருக்காங்க. இப்போ நீங்க சிட்டிக்குள்ளேயே நீங்க ஒரு நடுவுல ஒரு பேரிகார்டு மட்டும் தான் இருக்கும். இந்த பக்கம் போகும், அந்த பக்கம் வரும் இல்லையா? அங்க அப்படி கிடையாது. ஹைவேஸ்ல நமக்கு பெரிய ஒரு 15 அடி 10 அடிக்கு மரம் வச்சிருப்பாங்க தெரியுமா? மரங்களால நிறைய போட்டு அந்த பக்கம் தான் வருது. நடுவுல ரோடு, இதுல மரம், அந்த நடுவுல பூரா மரம், பூரா மரம் அது இதுன்னு போட்டு நிறைய சிறப்பா செஞ்சு வச்சிருக்காங்க. அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். பெரும்பகுதி எங்க குற்ற செயல்கள் குறைவு, அரசியல் நடவடிக்கைகள் ரொம்ப குறைவு. வெறும் 59 லட்சம் மக்கள் தான் அங்க வாழ்க்கை. ஆனா வந்து வேலை பார்க்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையும் இருக்கு. நிறைய பேர் வேலை பார்க்கறாங்க. விசா முடிஞ்ச உடனே போறாங்க. சிங்கப்பூர்ல இப்படிதான் இந்த ஒரு டூரிசம் சார்ந்த வேலைகள், அரசு நிர்வாகம் சார்ந்த வேலைகள், இப்படியானது தான் அங்க ஒரு பிரதான வேலையா இருக்கு. அங்க வந்து விவசாயம் கிடையாது. கோழி இறைச்சி வரணும்னா கூட மலேசியால தான் வரணும். காய்கறிகள் எல்லாம் மலேசியால தான் வருது. இந்த மாதிரி சிறு தொழில்கள் எதுவும் அங்க இருக்காது. வெறும் டூரிஸ்டம் தான். சிறு தொழில்கள் இருக்கலாம். அது எந்த பெரிய இது மாதிரியான ஒரு கட்டமைப்போட எல்லாம் இல்ல. நகைக்கடை, துணிக்கடை அது இருக்கு. துணிக்கடை, நகை கடைகள்லாம் இருக்கு. அது ஏன்னா அது ஒரு வந்து ஒரு சர்வதேச சந்தையா ரொம்ப நாள் பல வருஷங்கள் இருந்ததுனால எல்லாருக்குமான ஒரு பொது பயன்பாட்டுக்குள்ள நிறைய ஹோட்டல்கள், தங்குவதற்கான ஸ்டார் ஹோட்டல்கள் நிறைய இருக்கு. வந்து போறவங்களுக்கான டூரிசத்துக்கான ஏற்பாடுகள் இருக்கு. பட் விவசாயம் அங்க கிடையாது. கிடையாது, அதுவும் கிடையாது. ஸோ அவங்க வந்து ஒரு நாள் கோழிக்கறி வாங்கணும்னா கூட முதல் நாள் அங்க கோழி வந்து இங்க இறக்குமதி பண்ணி இங்க ஆட் பண்ணா அப்படிதான் கொடுப்பாங்க. மீன்லாம் கூட உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான மீன்கள் கிடைக்கிறதும் கஷ்டமா இருக்கு.
ஏன் மீன் பிடிக்கிறவங்க மீன் பகுதி இருக்காது. ஆக்சுவலாக என்னன்னா அந்த சிங்கம் அது மீனவர்கள் பகுதி தான் அந்த இதே இருக்கு. அவங்க சிங்கப்பூரே வந்து மீனவர்களுடைய இதுதான். ஒரு சிங்கம் தன்னுடைய அது லயன்ங்கிற அந்த லைன் சின்னதுதான் காட்டுறாங்க. சிங்கப்பூர்ல சிங்கமும் மீன் வாலும் இருக்கிற மாதிரி அந்த லோகோவையே உருவாக்கி. ஆமா, படத்துல பார்க்கும்போது அப்படிதான் காட்டுறேன். வாயில இருந்து ஒரு தண்ணி ஊத்துற மாதிரி எல்லாம் அந்த இதுல எல்லாம் வச்சிருக்காங்க. ஆமா, அந்த அது புகைப்படம் எடுக்கிறதுக்கான இடம். பூங்காக்கள் எல்லாம் வச்சாங்கலாம், நல்ல மரங்கள் எல்லாம் இருக்குதா? ஆமா, தெருவுக்கு தெரு மரங்கள், செடி, கொடிகள். அங்க வந்து பாத்தீங்கன்னா வீடற்றவர்களுடைய எண்ணிக்கை 90% இல்லைங்க. அப்படியா? சொந்த வீட்டுக்காரங்க 90% வீடு சொந்த வீட்டுக்காரங்க. 90% வச்சிருக்காங்க. ஆமா, சொந்த வீட்டுக்காரங்க. 92% கூட சொல்லுவாங்க. 92% அநேகமாக வீடு வாடகைக்கு இருக்கிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவு. ரொம்ப இப்போ நம்ம ஊர் மாதிரி பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற ஆளுங்களாம் அங்கே இல்லை. அந்த பிளாட்ஃபார்ம்லலாம் நீங்கள் மக்கள் படுத்துருக்கிறதெல்லாம் கண்ணிலே பார்க்க முடியாது. அந்த மாதிரியான சூழலே அங்கே இல்லை. அரசு அதுக்கான என்னன்னா பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டுங்களாம் கட்டிக்கிட்டே இருக்காங்க. கட்டி அங்கே தனி இண்டிவிஜுவல் வீடுகளை விட அப்பார்ட்மெண்ட் வீடுகள் தான் இல்லை. அப்பார்ட்மெண்ட் வீடுகள் தான் தனித்தனி வீடு கட்டும்போது அவங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் வீடுகள் கட்டும் போதே கிரவுண்டு, மார்க்கெட்டு, ஸ்கூல்ஸு அது எல்லாத்தையுமே கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் கட்டுறாங்க. நிறைய ஸ்பேஸ் விட்டு கட்டுறாங்க. கார் வாகன நிறுத்தத்துக்கான இடம் இப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தோடு தான் அங்கே சிங்கப்பூரில் இருக்குது. இப்படித்தான் சிங்கப்பூரில். இன்னும் சிங்கப்பூரில் பற்றி சொல்லணும்னு சொன்னால் நிறையா இருக்காங்க. மதுபான கடைகள்லாம் எல்லா கடைகள்லையுமே மது வந்து இது கிடைக்கும். நம்ம மதுபானத்துக்குன்னு தனியாலாம் தேடி போகலாம். எங்க கடையில் போனாலும் சூப்பர் மார்க்கெட் போனாலும் கிடைக்கும். எங்கே போனாலும் தனி சோடா வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஆனால் யாரும் போட்டுட்டு அப்படிலாம் ஒன்றும் எங்கேயுமே சாப்பிட்டு அவ்வளோ கிடந்த மாதிரிலாம் நான் போய் ஒரு 2-3 நாளில் பார்க்க முடியல. அந்த செடிகளை தான் கிளீன் பண்ணுறாங்க, வெட்டி நறுக்கி அழகுபடுத்துறாங்க. அதை கூட வந்து உடனடியாக ஒரு அழகான நகரமாக சிங்கப்பூர். அடுத்து நாங்கள் 3 நாள் கழிச்சிட்டு மலேசியா. சிங்கப்பூர்ல 3 நாள் இருந்தீங்களா? ஆமாம்.